அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்றைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த R134A அப்படின்ற ரெஃப்ரிஜரண்ட் கேஸில் இனிஷியல் டெஸ்ட்டில் நமக்கு கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை டீட்டெயில்டு ஒரு டெஸ்டிங் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செகண்டரி டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த செகண்டரி டெஸ்ட் ரொம்ப அக்யூரேட்டான மெத்தட் எப்படி என்ன விதமான மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை தனியாக லெபார்ட்டரியில் தான் எடுப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த மிஷினில் கண்டாமினேட்டட் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிஷியல் டெஸ்ட்டில் தெரிய வருதோ அந்த மிஷினை தனியாக டிப்போவில் கண்டெய்னரை ஸ்டாக் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து தனியாக ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன்னா மற்ற கண்டெய்னர்ஸை சர்வீஸ் பண்ணும் பொழுதோ செக் பண்ணும் பொழுதோ அதனால் ஏற்படக்கூடிய சிறு ஸ்பார்க்கோ இல்லை வேறு ஏதாவது தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த குளோரினேட்டட் பை ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டதால் நமக்கு அந்த கண்டெய்னரை ஓரங்கட்டி வச்சுருவாங்க. இப்போது அந்த கண்டெய்னர்லேருந்து ரொம்ப சேஃபான ஒரு மெத்தடில் இந்த கேஸை நமக்கு டெஸ்டிங்க்கு எடுப்பாங்க. இந்த டெஸ்டிங் எடுக்கிற மெத்தட் பார்த்தோம்னா ரொம்ப அக்யூரேட்டான மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ் கிராமட்டோகிராபி ஆர் கேஸ் கிராமட்டோகிராபி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற முறையில் தான் லெபார்ட்டரியில் இந்த கேஸை ஃபுல் டீட்டெயில்டு கண்டாமினேட்டட் கேஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இந்த கண்டாமினேஷன் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத AHRI 700 அதாவது ஏர் கண்டிஷனிங் ஹீட்டிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் அஷேரா அதாவது த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற இரண்டு அமைப்பும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சில ரெக்கமெண்டேஷன், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற பர்சன்டேஜை விட அதிகமாகவோ இல்லை அதுக்கும் மிக குறைவாகவோ அவங்க கொடுத்துருக்கிற லிமிட்டை தாண்டி இருந்தாலோ அந்த கண்டாமினேட்டட் கேஸ் இருக்கிற மிஷினையோ இல்லை அந்த யூனிட்டையோ ஃபுல் சர்வீஸோ அல்லது அந்த மிஷினை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நாம் முடிவுகள் எடுக்கலாம். இப்போது அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ரெக்கார்ட்ஸ் லெஸ் தென் 0.0003% ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் மெட்டல் குளோரைட்ஸ், அதாவது 0.000 and 3 அந்த சதவீதத்துக்கும் கம்மியாக இருக்கணும். அது மினிமம் அந்த சதவீதம் தான், அதுக்கு கம்மியாக இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் மெட்டல் குளோரைட்ஸும் அதுக்கு கம்மியாக இருக்கணும். அதே போல் 0.5% ஆர்கானிக் குளோரைட்ஸு, இந்த 0.5%க்கு கம்மியாக தான் இருக்கணும். இந்த 0.5%க்கு அதிகமாக ஆர்கானிக் குளோரைடோ இல்லை இந்த 0.0003% அதை விட அதிகமாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோ அல்லது மெட்டல் குளோரைட்ஸோ இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸில் இருக்கிற பட்சத்தில் அந்த மிஷினை ரீசர்வீஸ் பண்ணுறதுக்கோ, அதாவது ஃபுல் சர்வீஸ் அந்த சிஸ்டம் ரன்னிங் பைப்பு அதில் இருக்கிற சென்சார் எல்லா விதமான காம்பனன்ட்ஸும் ரீசர்வீஸ்க்கோ இல்லை அந்த மிஷினை டெர்மினேட் பண்ணுறதுக்கோ முடிவுகள் அந்த கண்டெய்னரோ இல்லை அந்த ஆஃபேர் எடுக்கிற அந்த கண்டெய்னர் ஓனரோ முடிவு பண்ணுவாங்க. இப்போது இந்த IICL க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த IICLும் பார்த்தோம்னா இந்த AHRIயோட ரெக்குயர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த AHRIயோட ரெக்குயர்மெண்ட் 0.5% ஆர்கானிக் குளோரைட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான், அதாவது அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, 0.5% வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு இந்த IICL க்ரைட்டீரியாவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் R40 கண்டாமினேட் கேஸோ R133A கண்டாமினேட்டட் கேஸோ இல்லை இந்த R40 ப்ளஸ் இந்த R133A இந்த ரெண்டு சேர்ந்த கலவையான கண்டாமினேட்டட் கேஸோ 0.03%, அதாவது 300 parts per million இந்த அளவுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம். இந்த 0.03% லெஸ் தென், அதுக்கு கம்மியாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னம்னா
அவங்க இந்த கேஸில் வந்து இந்த விதமான கேஸ்கள் வந்து இந்த பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மிஷினை வந்து அவங்க திரும்ப ரீசர்வீஸோ இல்லை டெர்மினேட் பண்ணுறதுக்கான முடிவுகள் அவங்க எடுப்பாங்க. அதே போல் இந்த டெஸ்டிங் எடுக்கிற மிஷினோட டாலரன்ஸோட அக்யூரசி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.01%. அந்த அளவுக்கு டாலரன்ஸ், அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கிற டெஸ்டிங் மிஷினில் தான் வந்து இந்த கண்டாமினேட்டட் கேஸை வந்து டெஸ்டிங் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. இப்போது இந்த அளவுக்கு இந்த கண்டாமினேட்டட் கேஸை வந்து செக் பண்ணி சொல்லக்கூடியதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண்டாமினேட்டட் கேஸ் வந்து இந்த ரெஃப்ரிஜரண்ட் மிஷினில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகும். அந்த கண்டாமினேட்டட் கேஸ் வந்து உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிற பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கண்டென்சரு, எவாபரேட்டரு, இந்த காப்பர் டியூபு, உள்ளே இருக்கிற இந்த அலுமினியம் பின்ஸு, இது வழியாக தான் வந்து இந்த கண்டாமினேட்டட் கேஸஸ் வந்து நமக்கு ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும் பொழுது இந்த கண்டாமினேட்டட் கேஸஸ்னால் இந்த காம்பனன்ட்ஸில் இந்த மெட்டலில் வந்து கலந்து ரியாக்ட் ஆகி பை ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாகும். குளோரினேட்டட் பை ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாகி நமக்கு தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால வந்து இந்த ஐஐசிஎல் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ண இந்த மினிமல் பர்சன்டேஜை வந்து கண்டிப்பாக அவங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த மிஷினை வந்து ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். அதே போல் இந்த மாதிரி இந்த கண்டாமினேட்டட் கேஸ் வந்து நாம் சாம்பிள் எடுக்கிறது எங்கன்னு பார்த்தோம்னா இந்த கம்ப்ரஸர்லேருந்து தான் வந்து நாம் எடுப்போம். ஆனால் இந்த லைனில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் நாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டிங் மெத்தட் எதுவுமே இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லைனிங்கில் இருக்கிறது, நீங்கள் கம்ப்ரஸருக்கு உள்ளே இருக்கிற கேஸை நீங்கள் எடுத்துட்டீங்க, மிஷின் ரன் ஆகும்பொழுது கம்ப்ரஸரில் இருக்கிற கேஸ் தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஆனால் லைனில் ஆல்ரெடி கேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேஸில் வந்து கண்டாமினேஷன் எவ்வளவு இருக்குது, அந்த லைனில் வந்து ஏற்கனவே மெட்டல் கூட ரியாக்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அந்த லைனில் இருக்கிற கேஸில் வந்து எவ்வளோ கண்டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு டெஸ்டிங் மெத்தடும் ஒரு கைட்லைனும் இல்லை. ஸோ அதனால் இப்போ இந்த செக் பண்ணி வர ரிசல்ட்டில் இப்போ இந்த R40 R133A அல்லது இந்த R40யும் R133Aலையும் ரெண்டும் கலந்தபடி இருக்கிற கண்டாமினேட்டட் கேஸ் கண்டிப்பாக ஒரு மினிமம் லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் தந்துட்டாங்கன்னா, அதாவது ஐஐசிஎல் க்ரைட்டீரியாவும் ஏஹெச்ஆர்ஏயோட க்ரைட்டீரியாவுக்கும் உள்ளபடி அந்த மினிமல் அமௌண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் கேஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எந்தெந்த விதமான சஜஷன் ஆக்ஷன்லாம் எடுக்கலாம், அந்த கண்டாமினேஷன் வந்து எந்தெந்த மாதிரியான கண்டாமினேஷன் இருந்தால் என்னென்ன செய்யலாம், என்ன ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.